கோவில்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் இருளப்பசாமி, மணிகண்டன், மனோஜ் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இவர்கள் மூவரும் சட்டவிரோத லாபத்திற்காக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் விற்பனைக்காக வைத்திருந்த 994 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இவ்வளவு அதிகமான மது பாட்டில்கள் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.